ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலவேளையிலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறார். நம்மை நிச்சயமாய் அவர் ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகிறார். எந்த சூழ்நிலை, எந்த சோதனை, எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். தேவன் நமக்காக வழக்காடுகிறார். தேவன் உங்கள் காரியத்துக்காக எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிறவர். உங்களுக்கு விரோதமான எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தேவன் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் கூட பாருங்கள், தேவன் நமக்காக பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தேவன் பலத்தை கட்டளையிட்டார் என்று அவரே அறிக்கை பண்ணுகிறார். தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிதியோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் மீதியானியர் நிமித்தம் பயப்பட்டு கலங்கி, அவன் ஒரு பராக்கிரமசாலை இருந்தாலும் அவனுடைய பலமெல்லாம் ஒரு வேதனையாய் மாறி போனது. அவனை குறித்து அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே எண்ணிக்கொண்டிருந்தான். தேவன் அவனை கொண்டுதான் மீதியானியரை முறியடிக்க சித்தம் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்கள் சூழ்நிலை கண்டு, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் விரோதமானதை கண்டு, உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள், உங்களுக்கு விரோதமான ஆட்கள் எல்லாம் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஒரு வேதனை பயமுறுத்தி கொண்டு உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறதை நினைத்து உங்களையே தாழ்வு மனப்பான்மைக்குள் போயிருக்கலாம். என்னால் முடியாது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லி தேவனுடைய பலத்திலே நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவன் எந்த மீதியானியருக்கு பயந்தானோ அதே மீதியானியரை அவன் முறியடிக்கிறவனாக இருக்கிறான். உங்களை இதுவரைக்கும் எதெல்லாம் பயமுறுத்தினதோ, வேதனைப்படுத்துதோ, உங்களை போராட்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததோ, உங்களால் முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டதோ, அதில் நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு மேன்மை கொடுக்க போகிறார். உங்கள் காரியங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்கள், நெகேமியாவுக்கு தேவன் பலத்தை கட்டளையிட்டார். காரணம், அவன் தேவனுடைய வேலையை செய்தான், தேவனுடைய காரியத்தை அவன் செய்தான். ஆனால் அவனை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி அதை தடை செய்ய வந்தார்கள். அவனோ ஜெபித்து 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 கர்த்தருடைய கரம் அவன் மேல் நன்மையாக இருந்து அவனை பலப்படுத்தினது. மனம் கலங்காதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வேலையிலே, ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் எவ்வளவு வைராக்கியமாய் காணப்படுகிறீர்களோ, உங்களுடைய ஜெபத்தினாலே உங்களுக்கு ஒரு பலத்தை தேவன் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். அந்த வேலை எந்த விதத்திலும் தடையாகாதபடி, ஊழியம் தடையாகாதபடி கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் பலனாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில ஒரு பலன் புதிதாய் கட்டளிடப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்த சீசர்களை பாருங்கள், 10 நாட்கள் மேல் வீட்டர்களை காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னத பலத்தால் நீங்கள் தரிப்பிக்கும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் இடை கட்டினார். அவர்கள் வல்லமையாய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். மனம் கலங்காதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலத்தால் இடை கட்டுவார். வேத வார்த்தைகள் உங்களை பலத்தால் இடை கட்டும். இப்பொழுது உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் வேதனை என்ன, உங்கள் பலவீனம் என்ன, உங்கள் வியாதி என்ன, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய மகிமையின் வல்லமையை, உம்முடைய ஆவியின் பலனை, உம்முடைய வார்த்தையின் பலனை நீர்த்தாமே கொண்டு வருகிற தேவனாய் இந்த காலை வேளையிலே வெளிப்பட்டதற்காய் நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு ஆண்டவரே புது பலனை கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலே, போராட்டத்தில், பலவீனத்தில், ஆண்டவரே பிசாசின் போராட்டத்திற்கு ஒவ்வொருவரை விடுவித்து உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுவீராக. ஆண்டவரே, வேதனைப்பட்டு மனம் கலங்கி, ஆண்டவரே போராட்டத்தினாலே, ஆண்டவரே வேதனையினாலே, ஆண்டவரே
பலனற்றிருக்கிற ஆத்துமாக்களை, பலனற்றிருக்கிற சரீரத்தை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. பலத்தால் இடைக்கட்டுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆவின் அபிஷேக பலனை ஊற்றுவீராக. இன்னும் ஜெபிக்க, இன்னும் துதிக்க, இன்னும் வேலை செய்ய, இன்னும் ஆண்டவரே கையின் பிரயாசத்தில் ஒரு பலத்தை கட்டளையிடுவீராக. நீர் கொடுக்கிற பலம் ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலமாய் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. இப்பொழுதே வீட்டுக்குள் ஒரு பலம் இறங்கட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு பலம் இறங்கட்டும், கணவன் மனைவிக்கு ஒரு பலம் இறங்கட்டும். பலவீனமான சிந்தனை, பலவீனமான எண்ணங்கள், பலவீனமான யோசனைகள், பிசாசு கொண்டு வருகிற பலவீனமான காரியங்கள் எல்லாம் வாய்க்காத போகட்டும், விடுதலை ஆகட்டும். தேவன் பலத்தால் இடைக்கட்டி ஆசீர்வதியும். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவையும் ஜெயித்து ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுக்கு பலத்தை கட்டளையிடுகிற தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இன்று முதல் உங்களுக்கு தேவன் பலத்தால் இடைக்கட்டுவார். God bless you.